ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்கிறது ஈஸ்வர் கம்ப்யூட்டர். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற டிரான்ஸ்பரண்ட் கவர் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா yellow கலர்ல மாறிடும். அது ஏன் yellow கலர் திருப்பி அதே கலருக்கு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏன் யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் பார்க்க போற ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூரியன் தான். உங்க போனை நீங்க கவர் போட்டு சூரியன் கிட்ட போய் எடுத்து கொண்டு வச்சீங்கன்னா, அதுக்குன்னு ரொம்ப சூரியன் கிட்ட எல்லாம் இல்ல, வெயில்ல கொண்டு போனீங்கனாலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து எல்லோ கலர்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதாவது லைட் எல்லோ மாதிரி இல்லாம டிக் எல்லோ மாதிரி இருக்கும். ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் வந்து ஒரு முன்னாடி ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தேன். இதனால நான் இப்ப சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன்ல இருந்து வர வெப்பத்தை பாத்தீங்கன்னா, அதாவது ஹீட் மொத்தமா ஹீட் தான். அதுல இருந்து நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. சூரியன்ல இருந்து வர ஹீட்டை பாத்தீங்கன்னா நம்மளோட போன் கவர் பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்சர்வ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குள்ள இருக்க கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. அதுக்குன்னு வெளியே போனே கொண்டு போக கூடாது அப்படின்னு கேட்காதீங்க. கவர் போட்டு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்றதுனால அது சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சிலிகான் கவர்ஸ் யூஸ் பண்றதுனால மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். மத்த கவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. அதாவது அட்டை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கவர் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சே ஆகாது, அதே கலர்ல இருக்கும். எல்லோ கலர்ல வந்து சேஞ்ச் ஆகாது. எல்லா போனோடையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருவாங்க. யூஸே ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். யூஸ் ஆனாலும் அதோட பேட்டரியும் உங்களுக்கு இதனால வீக் ஆகும். சிலிகான் பாத்தீங்கன்னா ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா உங்க போனோட பேட்டரி பாத்தீங்கன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். சும்மா தான் அந்த கவர் வந்து கொடுத்துருக்காங்க, அது உதவாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இதுக்கு பதில் 60 ரூபா 80 ரூபாய்க்குல நல்ல கவர் இருக்கு, அதை வாங்கி போட்டுருக்கலாம். பரவாயில்ல, அவன் என்ன கொடுக்கானோ அதானே பண்ண முடியும். ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா, உங்க போனை வந்து ஹீட் ஆகவே விடக்கூடாது. ஹீட் ஆச்சு அப்படின்னாலே அதுல இருந்து ஹீட் வெளியாக ஆரம்பிச்சிடும். அதாவது பேட்டரியில இருந்து அப்படி வெளியாறது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போன் கவருக்கு தான் போகும். நீங்க கவர் போடாம யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. கவர் போட்டிருந்தீங்கன்னா உங்க போன்ல இருந்து வெளியாகிற ஹீட் பாத்தீங்கன்னா உங்க கவருக்கு தான் போகும். கவர் வந்து ஹீட் அப்சர்வ் பண்றதுனால வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களோட போனை வந்து கவர் போடாம யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி டிக்கான கவர் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சிலிகான் கவர் யூஸே பண்ணாதீங்க. அதனால அதோட கலரும் சேஞ்ச் ஆகும், கொஞ்ச நாள் அசிங்கமாவும் ஆகும், உங்க போனுக்கு பேட்டரிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா, உங்க போனை பாத்தீங்கன்னா கோல்டான பிளேஸ்ல வைக்கும் போது இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும். கோல்டா இருக்கும் போது உங்க போன் எப்படியுமே வெளியேறாத போன் அப்படின்னு இது வரைக்கும் கண்டே பிடிக்கல யாரும். எல்லா போனுமே பாத்தீங்கன்னா ஹீட் வந்து வெளியிடும். அப்படி வெளியிடுறதுனால பாத்தீங்கன்னா கூலான பிளேஸ்ல இருக்கும்போது போன் வந்து ஹீட்டை வெளியிடுச்சுன்னா அது வேற எங்கேயுமே போக முடியாது, ஃபுல்லா கோல்ட்ல இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா உங்க கவருக்கு தான் வந்து சேரும். அதனால கூட உங்க கவரோட கலர் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இந்த கலர் பாத்தீங்கன்னா மறுபடியும் டிரான்ஸ்பர் கலருக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது முடியுமா முடியாதா அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் பாருங்க. 90% பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களால இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. அப்புறம் நிறைய சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பேஸ்ட் வச்சு பண்றது, பேக்கிங் சோடா வச்சு பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாமே 100% ஃபேக் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழைய கவர் வச்சுட்டு அதை சும்மா தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு புது கவர் எடுத்து காமிச்சிருவாங்க, அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா 90% யாராலுமே பண்ண முடியாது. அது 10% எங்கடா போச்சு அப்படின்னு கேட்பீங்க. 10% பாத்தீங்கன்னா உங்களால கெமிக்கல் வச்சு பாத்தீங்கன்னா அதை போக்க முடியும். அதுவும் 10% தான். 10% போது ரொம்ப கம்மியா தான் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு யூஸ்லெஸ் தான். அப்படி அது அந்த 10% போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹாலை வச்சு தான். அதாவது கெமிக்கல், அதாவது கெமிக்கல்லாம் ஆல்கஹால்னு கேட்டீங்கன்னா ஒன்று கொடுப்பாங்க, ட்ரிங்க்ஸ் கிடையாது. அதை வச்சு பாத்தீங்கன்னா உங்க போன் வந்து கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணீங்கன்னா வெறும் 10% பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். 100% பாத்தீங்கன்னா யாராலுமே பண்ண முடியாது. மோர் பவர்ஃபுல் கெமிக்கல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கவரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா தடைகள்லாம் போட்டிருக்காங்க, அது வரக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவர் அழுக்கே எல்லாம் வச்சுன்னா நம்ம வந்து வேற கவர் வாங்கவே மாட்டோம். வியாபாரிக்கு பாத்தீங்கன்னா நிறைய தடங்கள் ஆகும், நிறைய விற்காம போகும். அப்படிங்கிற காரணத்தால அந்த கவர் இன்னும் கொண்டு வரல. ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் ஆகாத கவர். முடிஞ்ச வரைக்கும் உங்க போனை பாத்தீங்கன்னா வெயில்ல கொண்டு போகாதீங்க. அண்ட் சார்ஜ் போடும் போதும் பாத்தீங்கன்னா உங்க கவரை கழட்டி வச்சே சார்ஜ் போடுங்க. கவரே போடாதீங்க தான் என்னோட ரெக்வஸ்ட். அவ்வளோங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுவீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.